ஊராட்சி செயலர்களின் கனிவான கவனத்திற்கு விதிகளை வெல்வோம். சிவதினகரன். ஊராட்சி செயலர்கள் மத்தியில அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக, முன்னாள் படை வீரர், அதாவது இராணுவத்தில் பணிபுரிந்தவர் அல்லது அவர்களுடைய குடும்பத்தினர் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள், வீடுகள், இவற்றில் செலுத்தக்கூடிய வீட்டு வரி, சொத்து வரி என்பது எங்களுக்கு விலக்களிக்கப்பட்டிருக்குது, அதனால நாங்க செலுத்த முடியாதுன்னு சொல்றாங்க சார். இதுக்கான அரசாணை ஏதாவது இருக்கா என்று பரவலாக கேட்கிறார்கள். இது தொடர்பாக தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கு. அரசாணை எண் 169, 27/2/2024. இதுல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தினை நீட்டிப்பு செய்து வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா, சொத்து வரி செலுத்தணுமா அப்படின்ற நேரடியான கேள்விக்கு அவர்கள் நிச்சயமாக சொத்து வரி செலுத்த வேண்டும். படை வீரர், முன்னாள் படை வீரராக இருந்தாலும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கு நிச்சயமாக சொத்து வரி செலுத்த வேண்டும். இவர்கள் செலுத்திய பிறகு அவர்களுக்கான அந்த சொத்து வரி செலுத்தப்பட்ட ரசீதை வைத்து அவர்கள் அந்த துறையிடமிருந்து ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம், மீள அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உள்ளாட்சி அமைப்புகளில் நிர்வாக பொறுப்பு வகிக்கக்கூடிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அவர்களுக்கு செலுத்துவதிலிருந்து எக்ஸம்ஷன் இல்லை, அவர்களுக்கு விலக்களிக்கப்படவில்லை. அவர்களிடமிருந்து சொத்து வரி பெற வேண்டும். அந்த ரசீதை வைத்துக்கொண்டு அவர்களுக்கான தொகை என்பது அவர்கள் துறையிடமிருந்து, அவர்கள் பணிபுரியக்கூடிய நிர்வாகத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற அரசாணை வழங்கப்பட்டிருக்கிறது. 161/2024 வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வியாக இருப்பதினால் இதில் இருக்கக்கூடிய விவரங்களையும் கூட படித்து தெரிந்து கொள்ளலாம். அதில் இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் செய்து கொள்வதற்கு என்ன மாதிரியான விதிமுறைகள்லாம் இருக்கு என்பதை அந்த துறையிடமிருந்து முறையிட்டு பெற்றுக்கொள்வதற்கான விதிமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இதை படித்துக் கொள்ள வேண்டும். விதிகளை வெல்வோம் குழுவில் இணைந்து இருங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஊரக வளர்ச்சித்துறை தொடர்பான அரசாணைகள், விதிமுறைகளை உடனுக்குடன் பெற்றுவீர்கள். நன்றி.